ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு ஃபுல் வீடியோ. என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏகப்பட்ட பேர் கமெண்ட் செக்ஷன்ல ப்ரோ தயவு செஞ்சு இந்த ஃபுல் வீடியோ போட்டு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் தான் இது. அண்ட் நான் பார்ட்டா போட்டு பல பேர கழுத்த அறுத்துருப்பேன். அதுக்கெல்லாம் என்ன கொஞ்சம் மன்னிச்சுட்டா நல்லாயிருக்கும். பிகாஸ் எனக்கு இந்த ஃபுல் வீடியோல பெருசா ஐடியாஸ் இல்லைங்க. அதனால நான் ஃபுல் வீடியோஸ் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எத பத்தி இப்ப பேச போறோம்னா, சொன்னேன்ல இந்த ரூ. 500 ஹோம் தியேட்டர்ன்ற ஒரு கான்செப்ட். கேட்கறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ரூ. 500 எப்புட்றா ஹோம் தியேட்டர் ரெடி பண்ண போற? அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது லைக் டெக்னிக்கலி பார்த்தா நாட் பாசிபிள் தான். ஒரு கடையில போயிட்டு நம்ம ஹோம் தியேட்டர் வாங்க போனோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 2000 பட்ஜெட்ல ஸ்டார்ட் ஆயிட்டு, அதில லைக் 50,000 வரைக்குமே நமக்கு ஹோம் தியேட்டர் செட்டப் இருக்கு. ஓகேங்களா? நம்மளால அந்த 50,000 வரைக்கும் இத வச்சு அச்சீவ் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா முடியாது. பட் நம்மளால ஒரு 5,000 ரேஞ்சுக்குள்ள இருக்க அந்த ஹோம் தியேட்டர் செட்டப்ல நம்மளால ஈஸியா அத கொண்டு வர முடியும். இந்த ரூ. 500 பட்ஜெட்குள்ளேயே. எப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள ஃபர்ஸ்ட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம்னா நமக்கு இந்த ஹோம் தியேட்டர் செட்டப்க்கு முக்கியமான விஷயம்னு பார்த்தோம்னா, அந்த ஆம்பிளிஃபையர் பையன் தான். இந்த ஆம்பிளிஃபையர் பையன வாங்குறதே எனக்கு ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு. பிகாஸ் எத சூஸ் பண்றதுன்னு தெரியல. நம்ம டைரக்ட்டா கடையில போயிட்டு வாங்கலாமா? கடையில போயிட்டு நான் ஃபர்ஸ்ட்டு கேட்கறப்ப பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் அசெம்பிள்டே வந்து நமக்கு ஒரு 1500 அந்த மாரி சொல்லியிருந்தாங்க. ஒரு நல்ல கண்டிஷன் ஓகேங்களா? இல்ல லோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 800 அந்த மாரி வந்துச்சு. 2மே எனக்கு பார்த்தோம்னா, பட்ஜெட் வைஸ் கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சு. அதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணல நானு. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஓகே இருக்கவே நம்ம பல்லாவரசம் அங்க போய் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே பிளான் பண்ணி கிளம்பிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமேட்டு போயிட்டேன் பல்லாவரம் சந்தைக்கு விடிய காலைல கிளம்பி போயிட்டேன். பார்த்தா செம வெயிலுங்க அன்னைக்கு போட்டு கொளுத்து கொளுத்திச்சு. நானும் என் ஃப்ரெண்டு தான் போயிருந்தோம். 2 பேரும் போயிட்டு கடை கடையா சுத்தணும். ஏகப்பட்ட கடைய சுத்தணும். லைக் எந்த கடையிலயுமே எங்களுக்கு செட் ஆகிற மாதிரி ஆம்பிளிஃபையர் எதுவும் கிடைக்கல. நிறைய ஆம்பிளிஃபையர் கிடைச்சது. பட் எல்லாமே வந்து பழைய மாடலா இருக்கு. அதில் ப்ளூடூத் இல்லை. அண்ட் அதுக்கப்புறமேட்டு எங்கள் பட்ஜெட்குள்ளே செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட கான்செப்ட்ஸ் நடந்துருந்துச்சு. அது எல்லாத்தையுமே நம்ம தவிர்த்துட்டு ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிருந்தோம். பட் அங்க ஆம்பிளிஃபையர் தவிர மிச்சம் எல்லாத்தையுமே நாங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அங்க நெறைய பொருட்கள் நீங்க வாங்கிட்டுமே வந்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்கு. நாங்க பல்லாவரசம்ல தேடி பார்த்தோம். வெயில் செமையா ஏறிச்சு. ஒண்ணுமே கிடைக்கல எங்களுக்கு செட் ஆவாது. நம்ம மோர் மார்க்கெட் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவோம். எங்களுக்கு வந்து ரிச்சி ஸ்ட்ரீட்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு. சரி மோர் மார்க்கெட் போறது ஐடியா இல்ல. ரிச்சி ஸ்ட்ரீட் போறது தான் பிளானு. ஃப்ரெண்டோட லேப்டாப் ரிப்பேர் ஆச்சுன்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். மவுண்ட் ரோட் வரைக்கும் போயிட்டு ரிப்பேர் பண்ண குடுத்துட்டு, ரெடி பண்றதுக்கு சும்மா இருக்கமே பக்கத்து ஸ்டேஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நாங்க மோர் மார்க்கெட் கிளம்பி போயிட்டோங்க. மோர் மார்க்கெட் கிளம்பி போனா ஃபர்ஸ்ட் 2, 3 கடையில பார்த்தோம். எந்த கடையிலுமே அங்க எதுவும் செட் ஆகல. பட் நெறைய ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு. அதுக்கு மேல கீழ வீடியோ அட்டாச் பண்றேன். ஃபுல் லிங்க் கீழ குடுத்துருக்கேன். வேணா செக் பண்ணி பாருங்க அதோட வீடியோஸ. அண்ட் அதுக்கப்புறமேட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கிளம்பலான்னு ஒரு பிளான் வந்தாச்சுங்க. இப்ப ஆம்பிளிஃபையர் கிடைக்காது போல வேற எங்கேயாவது செக் பண்ணணும். இல்ல அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நாங்களுமே கிளம்பியாச்சு. கிளம்புனதுக்கு அப்புறமேட்டு லாஸ்ட்டா அந்த புக் ஷாப் பக்கத்துல ஒரு கடை இருக்குங்க. அது வந்து அண்ணன் கடை தான். எப்பயும் ரெகுலரா போற கடை தான். அங்க போயிட்டு பார்க்கறப்ப பார்த்தோம்னா, நம்ம நெறைய பொருட்கள் பார்த்துட்டு இருந்தோம். எதுவும் பெருசா தெரியல. அண்ட் ஒரு ஓரமா ஒரு விஷயம் கடந்துச்சு. என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையர். இது வந்துட்டு நாங்க நினைக்கிற மாரி சாதாரண ஆம்பிளிஃபையர் கிடையாது. காருக்கு யூஸ் பண்ற ஸ்டீரியோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நாங்க அங்கேயே ஒரு பிளான் போட்டோம். ஓகே எதுவா இருந்தாலும் எல்லாமே ஆம்பிளிஃபையர் தானே பாட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு கான்செப்ட்ல அத எவ்வளோன்னு கேட்டோம். அண்ணன் வந்துட்டு நமக்கு ஒரு 500 பக்கம் சொல்லியிருந்தாரு. அண்ணா இல்லண்ணா இந்த மாதிரி சீரியஸ் ஒன் பண்றோம். பட்ஜெட்டே இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் நமக்கு கொஞ்சம் பழக்கமானவர் அப்படின்றதுனால நமக்கு 200 கொடுத்தாருங்க. 200க்கு அது ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட்னே சொல்லுவேன். பிகாஸ் அது ஒர்க்கிங் எல்லாம் தெரியலன்னு சொல்லி தான் கொடுத்தாரு. பட் குடுக்குறப்பயே வந்துட்டு நல்லா இருந்துச்சு கண்டிஷன். எந்த ஒரு டேமேஜ் அந்த மாதிரி எதுவும் பெருசா இல்லாதனால நாங்களுமே அத விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டோம். அண்ணன்கிட்டயே வந்துட்டு பார்த்தோம்னா 2 ஸ்பீக்கர்ஸ் இருந்துச்சு. அதாவது காரோட ஸ்பீக்கர் இந்த பூனியர்ன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் சொல்லுவாங்க தெரியுமா? அந்த பிராண்டோட 2 ஸ்பீக்கர் இருந்துச்சு. 2மே சேர்த்து 1000 தான் சொல்லியிருந்தாரு. ஸோ பட்ஜெட் வைஸ் அது ஒரு ஒர்த்தான ஸ்பீக்கர்னே சொல்லுவேன். பிகாஸ் ஆன்லைன்ல 7000 பிளஸ் போட்டிருந்துச்சு. ஒரு நல்ல ஆஃபர் தான். பட் எங்ககிட்ட அவ்வளோ பட்ஜெட் இல்லாதனால இல்லண்ணா தேவைப்படாது. வேற யாராச்சும் கேட்டா சொல்றேன்னு சொல்லிட்டு கேட்டு வந்துட்டோங்க. ஓகேங்களா? ப்ராடக்ட் வாங்கியாச்சு. அதாவது ஆம்பிளிஃபையர் வாங்கியாச்சு. அதுக்கப்புறமேட்டு எந்த ஒரு ஐடியாவுமே இல்ல. நானுமே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேங்க. அங்கருந்து கிளம்பி வீட்டுக்கு வரதுக்கே ஆல்மோஸ்ட் ஒரு 1 டே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் நான் வீடியோ போட ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் பார்ட் 1 வீடியோ. ஆம்பிளிஃபையர் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறமேட்டு ரெடி பண்ண போறோம்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். ஓகேங்களா? ஆம்பிளிஃபையர் இருக்கு. அதுக்கு பவர் சப்ளை கொடுக்க நமக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. எப்படி பவர் சப்ளை கொடுக்கணும்னு நமக்கு தெரியாது. பிகாஸ் ஒரு நார்மல் ஆம்பிளிஃபையர் அப்படின்னா, அதில எர்த்து, பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். 2 டேட்டா கனெக்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்பீக்கருமே அது அவுட் குடுத்துருப்பாங்க. பட் இந்த கார் ஸ்டூடியோ பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அதில கிடையவே கிடையாது. நம்ம தான் அதை கண்டுபிடிக்கணும். பின்னாடி கொச கொச கொசன்னு ஒயர் குடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்குது. நான் என்ன பண்ணேன், ஜஸ்ட் சிம்பிளா ChatGPTல போயிட்டு இந்த மாதிரி கேட்டேன். கேட்டதுக்கு அந்த மாரின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவோட நமக்கு ஃப்ரேம் குடுத்துச்சு. அதில பார்த்தோம் அப்படின்னா, கிளியரா போட்டிருக்கு. எதுக்கு எது குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாத்தையும் பார்த்து 2 மைனஸ், பிளஸ், மைனஸ் எல்லாத்தையும் பார்த்து பக்காவா குடுத்தாச்சு. இப்போ பவர் சப்ளைக்கு பார்த்தோம்னா 12 வால்ட் வேணும். 12 வால்ட்ல நம்மகிட்ட அடாப்டர் இருக்கான்னு கேட்டா, அடாப்டர் இருக்கு. அது பிரச்சனை இல்ல. இதுக்கு நான் லேட்டரா வரேன். இப்போதைக்கு நமக்கு அடாப்டர் இருக்கு, ஆம்பிளிஃபையர் இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்போதைக்கு ஸ்பீக்கர் தான் தேவைப்படும். இப்போ கைவசம் என்கிட்ட பார்த்தோம்னா, ஒரு 4 டிவி ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. இப்போ என் வீட்ல யூஸ் பண்ண பழைய டிவில இருந்து நான் கழட்டின ஸ்பீக்கர்ஸ் அது எல்லாமே. அது எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிளான். ஓகேங்களா? நானுமே வந்துட்டு எடுத்து பிரிச்சு ஃபுல்லா கனெக்ஷன்ஸ்லாம் குடுத்துட்டேன். பக்காவா கீழ வச்சு செட்டப் பண்ணி பார்த்தேன். ஓகேங்களா? பக்காவா செட் பண்ணி பார்க்குறப்போ ஓகேவா இருந்துச்சு. அதாவது
ஆன் ஆச்சு, பாட்டு பாடுச்சு. எல்லாமே பக்காவாக இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். அண்ட் அதுக்கப்புறமேட்டு அங்கே கொஞ்சம் கோளாறு ஆச்சு தான். எனக்கு எப்படி ஆன் பண்ணே தெரில. ஸோ நம்ம ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதில் பட்டன் ஒன்று இருக்கும் போல், நம்ம கண்டுக்கவே இல்லை. அதை கண்டுக்காமல் அப்படியே ஆன் பண்ணிட்டு இது ஒர்க் ஆகல போல், தள்ள மிளகாத்தூள் அரைச்சிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நினச்சிட்டேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே 2 3 பேர் சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி அதில் பட்டன் இருக்கும் ப்ரோ, தயவு செஞ்சு ஆன் பண்ணு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆன் பண்ணதுக்கப்புறமேட்டு பக்காவாக ஆன் ஆயிடுச்சுன்னு சொல்லுவேன். ஸோ இப்போதைக்கு ஸ்பீக்கர் ஓகே, ஆம்ப்ளிஃபையர் ஓகே, அந்த பவர் சப்ளை எல்லாமே ஓகேவாக இருக்குது. நம்ம கனெக்ஷன்ஸ் கொடுக்க வேண்டியது தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு நானுமே 4 மூலைக்கு 4 ஸ்பீக்கரை செட் பண்ணிட்டு பக்காவாக கனெக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டு பவர் சப்ளை கொடுத்து ஆன் பண்ணிட்டேன். ஆக்சுவலி நான் பவர் சப்ளை கொடுத்ததுன்னு பார்த்தோன்னா 12 வால்ட்டில் ஒரு 1.5 ஆம்ஸ் கிட்ட இன்புட் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, இது ஓகேவான ஆம்ப் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கொடுத்தேன். ஓகேங்களா, ஸோ நானுமே கொடுத்து போட்டு சவுண்ட் அவுட்புட் பார்த்தேன் அப்படின்னா லைக் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. அதாவது ஓகேன்ற மாதிரி இருந்துச்சு. நானும் ஃபுல் பேஸ் அப்படிலாம் வச்சேன் அப்படின்னா லைக் சிஸ்டம் ஆஃப் ஆகுது. என்ன காரணம்னே எனக்கு சுத்தமாக புரியல. என்னடா இது, ஒரு வேளை உள்ள ஏதாச்சும் இன்டர்னல் ஃபால்ட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறமேட்டு தான் வந்துட்டு சார்ஜிபியில் மட்டும் செக் பண்ணி பார்க்குறப்போ பவர் இன்புட் நீங்கள் கம்மியாக கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. ஓகேங்களா, இது காரோட ஆம்ப்ளிஃபையர் அப்படின்றதுனால காரோட பேட்டரி தான் இந்த கண்டு எடுப்பாங்க. அது வந்து 20 ஆம்ஸ் 10 ஆம்ஸ் அந்த மாதிரி தான் பவர் அவுட்புட் அதில் வரும். ஸோ அதனால் அது கொஞ்சம் ஹையராக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் பக்காவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. ஸோ இதுதான் பிரச்சனை போல் அப்படின்னு சொல்லிட்டு நானும் புரிஞ்சுக்கிட்டு இப்போ இதுக்கு பவர் சப்ளை ரெடி பண்ணும். இப்போதைக்கு நம்மக்கிட்ட அந்த 12 வால்ட்டில் 1.5 தான் நம்மகிட்ட அதிகமாக இருக்க ஆம்ஸு. அதுக்கு மேலே எதுவும் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ நம்மளுமே தேடி பார்த்தோம், எதுவும் கிடைக்கல. ரீசெண்டாக பார்த்தோன்னா நமக்கு ஹோல் மார்க்கெட் ஒன்று போயிருந்தோம். அங்கே போயிருந்தப்போ பார்த்தோன்னா நமக்கு 2 விஷயம் கிடச்சிருந்துச்சு. ஒன்று வந்துட்டு பார்த்தோன்னா சிசிடிவியோட பவர் இன்புட்டு அண்ட் அதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா இந்த எஸ்எம்பிஎஸ், இந்த 2 விஷயம் கிடச்சிது. 2த்துலையுமே வந்துட்டு பார்த்தா சிசிடிவியில் பார்த்தோம்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 12 வால்ட் 5 ஆம்ஸ் கிட்ட ஒரு 4 அவுட் வரும். அண்ட் அதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா எஸ்எம்பிஎஸ்ல 12 வால்ட்லேயே 20 ஆம்ஸ் வரைக்கும் நமக்கு அவுட் வரும். ஸோ 2மே வந்துட்டு கொஞ்சம் ஹையான ஆம்ஸ் இருக்கிறது தான். ஸோ 2த்தையுமே பேசி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். அதோட 2மே ரேட் ஆச்சுன்னு பார்த்தோன்னா எனக்கு ஒரு 50 to 60 அரௌண்ட் 2 சேர்த்து எனக்கு 60 rupees தான் கொடுத்தாங்க. நானுமே வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த சிசிடிவி மாடல், ஸோ அதுதான் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி வச்சு கனெக்ட் பண்ணி பார்த்தேன். சிசிடிவி வச்சு கனெக்ட் பண்ணுறப்போ 12 வால்ட்டில் 5 ஆம்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா திரும்பவும் ரிப்பீட் சேம் ப்ராப்ளம் தான் எனக்கு வந்துச்சு. நான் பவர் இன்புட் கொடுத்துட்டு நான் வந்து ஆன் பண்ணுறேன் அப்படின்னா லைக் ஃபுல் பேஸ் வைக்கிறப்போ மறுபடியும் சிஸ்டம் வந்துட்டு ஆஃப் ஆகுது. எனக்கு இந்த 1.5 ஆம்ஸ்லேயே நல்லா ஓடுற மாதிரி ஃபீல் ஆச்சு. இதில் அடிக்கடி ஆஃப் ஆகிற மாதிரி எனக்கு இதுவாச்சு. ஓகேங்களா, மேபி சிசிடிவியில் வந்து கண்டினியூஸாக போகாமல் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் செக் பண்ணி பார்க்குறப்போ அது எதுவும் பெருசாக சொல்லலை எனக்கு. ஓகே ஃபைன். இப்போ நமக்கு ஃபைனல் ஸ்டேஜாக இருக்கிறதுன்னு பார்த்தோன்னா இந்த எஸ்எம்பிஎஸ் ஃபைன் தான், அவன் நம்பி தான் நம்ம இருக்கும். ஏன்னா அதெல்லாம் 20 ஆம்ஸ் கிட்ட வரும். அது ஒன்று வச்சாலே போதும், பக்காவாக ஒர்க் ஆகும்னே சொல்வேன். அண்ட் அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா நானுமே எஸ்எம்பிஎஸை ஆன் பண்ணி பிரித்து பார்க்குறேன். பின்னாடி பவர் சப்ளை கொடுக்குறது நமக்கு கேபிள் இல்லை. இப்படியே கட் பண்ணி ஒட்டிக்கிட்டு போட்டு அது கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்டேன். கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு பார்த்தோன்னா இது ஆன் ஆகலை. என்னடா இது, எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ நான் அப்படியே தூக்கி போட்டேன், இது வேஸ்ட் ஆயிடுச்சு போல். ஏன்னா அங்கே இருந்தப்போ லைட்டாக வாட்டர் டேமேஜ் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. பிரித்து பார்த்தா லைட்டாக வாட்டர் டேமேஜ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ இது ஒர்க் ஆகாது போல்னு சொல்லிட்டு நான் தூக்கி போட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏதாச்சும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருந்தேன். ஸோ எதுவுமே கிடைக்கல எனக்கு. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் ஃபைனலி இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ நம்ம மேண்டோஸ் சேனல் இருக்குல்ல, நம்ம ப்ரோ வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு ஒரு எஸ்எம்பிஎஸ் வச்சு இந்த PS4க்கு பவர் சப்ளை கொடுக்குற மாதிரி போட்டிருந்தாரு. ஸோ அவர் கொடுக்குறப்ப தான் நோட் பண்ணேன், இந்த மாதிரி இல்லை ஷார்ட் பண்ணால் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த எஸ்எம்பிஎஸ் பற்றி யூஸ் பண்ண தெரியும், கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண தெரியும். மற்றபடி இந்த இன்பில் ஹார்ட்வேர் அதை பற்றி எனக்கு பெருசாக ஐடியா இல்லை. நான் ஏன்னா ஓப்பன் பண்ணி பார்த்ததில்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதனால் அவர் சொன்னதை நான் சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து லைக் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா அது ஓட ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ஒரே ஷாக்கு, என்னடா இது, அப்போ இது நல்லா தான் இருக்கா, வாட்டர் டேமேஜ் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு அது தூக்கிட்டு வந்து கனெக்ஷன்ஸ்லாம் பிரித்து போட்டு ஒரு வழியாக ஆம்பிளிஃபையரில் கனெக்ட் பண்ணிட்டேங்க. ஆம்பிளிஃபையரில் கனெக்ட் பண்ணால் இந்த டைம் அந்த ஆஃப் ஆகிற பிரச்சனை நமக்கு சுத்தமாக இல்லை. ஸோ பக்கா ஒர்க் ஆகுதுன்னே சொல்லுவேன். அண்ட் அதுக்கப்புறமேட்டு தான் தோணுச்சு இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து இந்த ஆம்பிளிஃபையருக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த 4 ஸ்பீக்கரையும் மாற்ற முடியுமான்னு கேட்டால் நம்ம பட்ஜெட்குள்ளே கண்டிப்பாக வராது. அண்ட் அதுக்கப்புறமேட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா லைக் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு ஒரே ஒரு ஸ்பீக்கர் இருந்துச்சு, அதாவது ஒரு சப்வூஃப். ஓகேவா, அதை வந்து 200 கொடுத்து நான் வாங்கிட்டு வந்துட்டேங்க. ஸோ 200 கொடுத்து வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதையுமே கனெக்ட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்தா சீரியஸாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு அவுட் நான் வரும்னு சொல்லிட்டு சத்தியமாக எதிர்பார்த்துலாம் நான் போடவே இல்லை. ஏதோ ஒரு பேசிக்கான ஆம்பிளிஃபையர் செட்டப் வச்சு ஒரு நார்மலான ஒரு ஹோம் தேட்டர் ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான். ஏன்னா இது ரூம் பார்த்தோன்னா 10க்கு 13 அப்படின்னு தான் ரூம் சைஸு. ஸோ அந்த ரூமுக்கு அது போதும் அப்படின்னு நான் நினச்சேன். ஓகேங்களா, பட் இந்த ஆம்பிளிஃபையர் கொடுக்குற அவுட்டுக்கும் நான் வாங்கிட்டு வந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கிட்டு ஸ்பீக்கருக்கும் இப்போ இருக்க பார்த்தோன்னா லைக் ரூமே ஒரு மாதிரி கடன்னு ஆடுது. எனக்கு ஒன்றும் புரியல. பிகாஸ் தான் காந்தாரா 2 பார்த்துட்டு இருந்தேன். அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் வந்து சீரியஸ்லி சொல்கிறேன் சூப்பராக இருக்குது. பிகாஸ் நான் 4 மூலைக்கு ஸ்பீக்கர் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால. ஸோ அந்த சரௌண்டட் ஆடியோ வந்துட்டு எனக்கு பக்காவாக கிடைக்குதுன்னு சொல்லுவேன். ஸோ அதை நான் ஃபுல் வீடியோ போட முடியாது, பிகாஸ் வந்துட்டு எனக்கு காப்பி ரைட்ஸ் வந்துடும் அப்படின்ற காரணத்தினால சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் ஆடியோ வைஸ் சூப்பராக இருக்குது. யாராச்சும் ஹோம் தேட்டர் ரெடி பண்ணலாம்னு ஐடியா இருந்தீங்கன்னா காசுலாம் அதிகமாக செலவு பண்ணாமல் இந்த மாதிரி காரோட ஸ்டீரியோ வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே அவுட்புட் சூப்பராக இருக்குன்னே சொல்லுவேன். இந்த மாதிரி எஸ்எம்பிஎஸ்லாம் வாங்கணும் அவசியமே கிடையாது. இந்த மாதிரி 12 வால்ட்டில் 20 ஆம்ஸ் வரைக்கும் அடாப்டே ஆன்லைனில் கிடைக்குது.
ஸோ அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ மொத்தமாக உங்களுக்கு பட்ஜெட் ஒரு 1000க்குள்ளே முடிஞ்சிடும். எனக்கான பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 480 தான் எனக்கு மொத்தமாக ஆன செலவு இதுக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரூ. 500க்குள்ளே இது ஒரு சூப்பரான செட்டப்னு சொல்லுவேன். அண்ட் சரௌண்டட் ஆடியோமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த காரோட ஸ்பீக்கர் உங்களுக்கு செட்டாக கிடச்சிது அப்படின்னா அது 2த்தையும் வாங்கிட்டு இன்னும் பெட்டராக இருக்கும். நான் அங்கே மிஸ் பண்ணேன்னு சொன்னேன் தெரியுமா மோர் மார்க்கெட்டில், அந்த 2 ஸ்பீக்கர் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு எந்த ஸ்பீக்கருமே தேவையில்ல. அந்த 2டே வந்துட்டு ஃபுல் வேலையும் பார்த்துட்டு இருக்கோம். பிகாஸ் செம பவர்ஃபுல்லான ஸ்பீக்கர் அது. அண்ட் குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க, ஒரு எண்டுக்கு வந்தாச்சு. ரூ. 500 வந்துட்டு ஹோம் தியேட்டர் மேக்கப் ரூ. 500 ஹோம் தியேட்டர் மேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேருக்கு சந்தேகம் இருக்கலாம். கண்டிப்பாக முடியும். நம்ம நினச்சா கண்டிப்பாக பண்ணலாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு ரூ. 500 ஹோம் தியேட்டர் செட்டப் பண்ணி இப்போ பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஃபுல்லி நான் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. அண்ட் நம்ம செலவு பண்ண இந்த ரூ. 480 இந்த ப்ராடக்ட்ஸ் ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும். அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் கொடுக்குறேன். என்ன மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வேறு ஏதாச்சும் பண்ணலாம் இந்த எஸ்எம்பிஎஸ் வச்சோ இல்லை அண்ட் வேறு ஏதாச்சும் பண்ணலாம் இந்த எஸ்எம்பிஎஸ் வச்சு இந்த ஆம்ப்ளிஃபையர் வச்சு அதான் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் அதையும் கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்ருங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.